நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வழக்கமாக சில சில 2 3 நிகழ்ச்சியாக சுந்தரராஜனுடைய டிராவல் பிளான்னால அவர் நிகழ்ச்சியை நடத்த முடியல. அதனால அதுக்காக நான் ஒரு ஸ்டாப் கேப் அல்லது ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியே ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் தான். இன்னைக்கு நண்பர் மதுவத்தி அவர்கள் நீர்வழி கொடு என்கிற சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவலை பற்றி பேசுவதாக இருந்தது. சில ஒரு அபிஷியல் எமர்ஜென்சி காரணமாக அவரால் இன்று கலந்து கொள்ள முடியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு அவரால் பண்ண முடியல. நேற்று மாலை தான் எனக்கு, நேற்று இரவு 11 மணிக்கு தான் எனக்கு மெசேஜ் வந்தது. என்ன பண்ணலாம்னாக்க பண்ணலாம்னு சொல்லிட்டு இது கொஞ்ச நாளா மனசுல இருந்த ஒரு ப்ரோக்ராமை பண்ணிடலாம் அப்படின்னு. இது என்னன்னாக்க நெஞ்சை விட்டகளா நிற்கிறதேன்னு உங்களுக்கு அந்த நவராத்திரி டைலாக் ஞாபகம் இருக்கும். அதாவது கட்டழ சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம எப்பயோ கேட்டது எதோ பண்ணது கூட நம்ம 30 40 வருடங்களாக கூட நம்ம மனசு விட்டு போகாம இருக்கும். இது போல எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். நீங்க ஒரு கதை இருக்கும், படிச்சிருப்பீங்க, எல்லாரும் யாராவது சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில நம்ம பேச போறது என்னன்னா, எப்படி பேச போறோம் நான் பிளான் பண்ணிருக்கேன்னாக்க, ஒரு 10 பேரை உட்காந்து பேசும்போதுப்பா நான் கதை படிச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம், சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொன்னா போதும். ரொம்ப ஃபார்மேட்டா இது இந்த கதையின் ஆசிரியர் வேற அது பண்ணினால் இந்த கதையினுடைய நிகழ்வுகள் அப்படி சொல்ல வேண்டாம். நம்ம கேஷுவலா பேசுற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது கான்செப்ட். இதை நம்ம ஒரு மாதிரியா சொன்ன போதே நண்பர்கள் எல்லாரும் கொஞ்சம் பேசினேன். எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு, யாருமே வரலன்னா என்ன பண்றது, நான் 8 பேர் வச்சிருக்கேன், அதே சொன்னாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகும்போது என் நண்பர்கள் எல்லாருமே தனக்கு ஒரு கதை இருக்கிறது, அவர் படித்த கதையை நினைவில் எடுத்து சொல்லணும். இன்னும் ஒரு சின்ன இது பண்ணி பார்க்க போறேன், ட்ரை பண்ண போறேன். 2 நிமிடம் 45 செகண்டுக்குள்ள உங்க கதை முடிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லாட்டா 2:40 நான் ரிமைண்ட் பண்ணுவேன், இன்னும் 30 செகண்ட்ல முடிச்சுங்க சார். இதான் என்னுடைய வடிகால் ஒரு பிளான். ஏன்னா வேணும்னா 2வது ரவுண்ட் கூட வந்துக்கலாம், வேற கதையை சொல்லலாம், இதை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இந்த கதையை சொல்றது எப்படின்னு என் மனசுல இருக்கிறதுக்காக நான் நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். ஏன்னா ரஃபா எப்படி என்ன ஏது அப்படின்னு ஒரு தோராயமா தான், இதுதான் ரூல் கிடையாது, தோராயமாக எப்படி இந்த கதையை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கதையை சொல்லுவேன். கிட்டத்தட்ட 1979 80களில் கனையாழியில் ஒரு கதை. 2 விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு. கதையின் பெயர் பேப்பர், எழுதியவர் பேர் பானுமதி. அந்த பானுமதிங்கிறவங்க அப்புறம் வேற ஏதாவது கதை பண்ண எழுதியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, அதை நான் படிக்கிறேன். ரொம்ப களம் என்னன்னா, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆபீஸ்ல 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, சாரி என்ன பண்றாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஒரு நண்பர், அப்பா வீட்டுக்கு வாப்பா எப்பயாவது என் பொண்ணு கூப்பிட்டுட்டே இருக்காரு, இவர் போகவே இல்லை. ஒரு நாளைக்கு அந்த கதையை எழுதுறது என்ன சொன்னாங்க, ஒரு நாளைக்கு என்னப்பா கூப்பிட வரவே மாட்டேங்குது என்று குற்றம் சாட்டும் தொழிலை கேட்டாங்க. உடனே அது வேற வழி இல்லை, போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர் போறாரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர் போகும்போது போகணும்னா வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா, கிளம்பும்போது அவங்களுடைய மனைவிட்ட சொல்றாரு, நான் என் ஃப்ரெண்டு ராகவன் வீட்டுக்கு போறேன், நீங்க போயிட்டு வரேன். அந்தம்மா உடனே ஏன் சாப்பிட்டுட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். அதை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை, அதை பத்தி எனக்கு யோசனையே இல்லையே, என்ன பண்ண போறேன்னு தெரியல. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. 2 பேருக்கு சமைக்கணுமா இல்ல அவர் சாப்பிட்டு வருவாங்க ஒண்ணுமே தெரியாம இங்க என்ன பிரயோஜனம் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட அவங்க வாட்டி நடந்து போயிடுவாங்க. இவர் கிளம்பி வந்துடுவாரு. வந்த உடனே புதுசா யார் வீட்டுக்கு அப்போ நான் வாங்கிட்டு போகணும் இல்லையா, அதுதான் என்ன வாங்கலாம் அப்படின்னு பாருங்க, பிஸ்கட் பாக்கெட் வாங்கலாம். 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை ஒன்றுக்கு 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை ஒன்றுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கலான்ட்டு பிஸ்கட் பாக்கெட் கடைக்கு போவாரு. வாங்கும்போது என்னன்னா அவருடைய நிதி நிலைமை அப்படி, இவருடைய பட்ஜெட்டுக்கு உள்ள இருந்தா ரொம்ப சின்னதா இருக்கு, பெருசா வாங்குறதுக்கு நிதி நிலைமை இடம் கொடுக்கல. நினைச்சுக்கிறாரு, இதுதான் நம்ம இவ்வளவு நாளா ராகவன் வீட்டுக்கு போகாதது காரணமோ அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னு அவர் நினைச்சுக்குவாரு. கடைக்கு போயிடுறாரு, அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி அவங்க அதுல கதையில விவரம் கிடையாது. திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே இது என்ன எல்லாம் இங்க இருக்கு, என்ன அதை ஓரமா இருக்கு, இங்க எடுத்து வை, அந்த சேர் எடுத்து போடு, இந்த டேபிள் எடுத்து போடு, இங்க தூக்கி வைக்க, இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது, இனிமே இதான் என் இடம், நான் இங்கதான் உட்காந்து அப்படின்னு ஒரேடியா அலர்ட்டா பண்ண உடனே ஒய்ஃப் கேட்கறேன், என்னாச்சு உங்களுக்கு, முன்னாடி இந்த இடம் தான் எனக்கு, நான் காலையில 7 மணிலேருந்து 8 மணி வரை இங்கதான் உட்காந்துருப்பேன், இங்கதான் நான் பேப்பர் படிப்பேன், அதுக்கு தான் இந்த இடம் அப்படின்னு போட்டுறேன். உடனே கேட்கறாங்க, ஏங்க போன மாசத்துல இருந்து பைசா செலவு ஜாஸ்தியாட்டு நீங்க தான் பேப்பரை நிறுத்தினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ அவர் நினைச்சுக்குவாரு, அந்த ராகவனுக்கு ஏதாவது
ஆஸ்தி ஏதாவது இருந்திருக்கும், ஏதாவது பரம்பரை சொத்து ஏதாவது இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுப்பாரு. இவ்வளவுதான் கதையே. ஆகவே இது வந்து இந்த கதையோட க்ரக்ஸ், அது மட்டும் சொல்றதாக பிளான். இப்போ நீங்க அடுத்ததாக முதல்ல நம்ம ஆரம்பிக்க போவது ஹரிஹரன் என்கிற ஹரிஹரன், நம்ம எச் என் ஹரிஹரன் அவர். அனைவருக்கும் மாலை வணக்கம். நெஞ்சை விட்டு அகலாத கதைகள் அப்படின்னு சொல்லும் போது நான் இப்படி எடுத்துக்கிறேன். அந்த கதைகள் எழுதின ஆசிரியரும் நெஞ்சை விட்டு அகலாதவர் அப்படிங்கிற பாணியில எனக்கு மிகவும் பிடித்த கதைகளை வாய்ஸ் பிரேக் ஆகாது. இருக்கிறேன். அவர் அடுத்தது என்பது எனக்கு முதல் வரைக்கும் கூட தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வாசிப்பே ஒரு அனுபவமா இருக்கும். இப்படித்தான் ஆரம்பிச்சுதான் அவர் எழுதின. கேக்குதா? அவர் எழுதின வெள்ளங்கிற அவர் எழுதின வெள்ளங்கிற கதை கேக்குதா? வெள்ளங்கிற கதை என்னன்னா, தண்ணீரே ஓடாத ஒரு நதி. அது சொல்ற விவரணைகள் ரொம்ப அழகா இருக்கும். ரிப்பன் மாதிரி ஓடிட்டு இருந்த நதி. அந்த ஆற்றுக்கு நடுவுல 2 கிணற்று ஒரே இறக்கி அதுல இருந்து வாளி எடுத்து மொண்டு குளிச்சுட்டு இருப்பாங்க. ஓரத்துல வண்ணார் துவச்சு போட்டு துணிகள் பறந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற அந்த நதியில அன்னைக்கு கரை புரண்டு வெள்ளம் ஓடுது. 2 பக்கம் கரையை அடைச்சிட்டு வெள்ளம் ஓடுது. தினகரியும் அவரோட அப்பாவும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. தினகரிய அவ அப்பா காலேஜ்ல விட்டு அவர் ஆபீஸ் போகணும். அப்ப சொல்லப்பா இந்த மாதிரி நம்ம வெளில போய் பார்த்து அம்மா கொண்டு காட்டணும் அடிப்பாரு. சரி அடிப்பாரு இவர். அந்த அந்த விவரணைகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். நேரம் இல்லைங்கிறதுனால அதை சொல்லாம இருக்கேன் நான். அவர் சொல்லக்கூடிய அந்த நுணுக்கமான விஷயங்கள்லாம் அந்த கதையில படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இவர் பொண்ணை காலேஜ் விட்டு ஆபீஸ் போறாரு. ஆபீஸ் போய் ஒய்ஃபு கொண்டு அந்த வெள்ளத்தை காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆபீஸ் வேலை அப்படியே மூழ்கி போய் பல பல டீக்கள், சின்ன சின்ன தின்பண்டங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் வேலையை அன்னைக்கு முடிச்சு கிளம்பு ஒரு ராத்திரி 10 ஆயிடுது. வீட்டு கிளம்புறதுக்காக கிளம்புறாரு. வர வழிக்குள்ள மழை, ஒரு இருட்டு, கரண்ட் போயிடுச்சு. இந்த வண்டியை ஓட்டு வீடு சேர்றாரு. இவர் வர்றது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு ஒய்ஃப் வண்டியை கதை திறந்து வைக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சா உள்ள இருட்டு. அவனை ஒரு டவல் எடுத்து கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ள ஹால்ல ஒரு அரிக்கன்ல எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இருட்டுல அந்த அரைகுறை வெளிச்சத்தெல்லாம் பாக்குறாரு. அவங்க குடும்பத்தை தவிர இன்னும் 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவரை பார்த்து எழுந்துக்கிறாங்க. ஒரு பொண்ணு சுருண்டு தூங்கிட்டு இருக்கு. இருட்டுல அவர் தூங்கி பள்ளிக்கூடத்துல ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற மத்த பொது கட்டிடங்கள்லாம் போயிட்டாங்க. கூட்டா விரும்பிடுவாங்க. இப்ப சரியா இருக்கா? அப்போ கடைசியில அவருக்கு என்ன, ஒய்ஃபுக்கு வெள்ளத்தோட தன்மை அதை பத்தி சொல்லணும். அதை கொண்டு காட்டினா தானே இந்த பாலத்துக்கு கீழே போற வெள்ளத்தை பார்க்க முடியும் ஒய்ஃபுக்கு. பட் அவர் அங்க கண்ணுக்கு முன்னால நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. வெள்ளத்தை பாலத்தின் அடியில் தான் பார்க்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாரு. ரொம்ப அழகா. அதாவது இந்த வெள்ளத்தோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வெள்ளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பாதிப்பு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சுப்பாரு. ரொம்ப எளிமையா சொல்லப்பட்ட கதை. ரொம்ப அவருக்கே உண்டான சிறப்பான பணியில கதை அது. இதுதான் வெள்ளம். ஆசிரியர் பேர் சொன்னீங்க, அது காலையில வேலை. வண்ணதாசன். வண்ணதாசன். நன்றி. நான் வண்ணதாசன் பேருனா உங்களுக்கு 8 பக்கத்துக்கு இருக்கும். அதை நீங்க அருமையா ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டீங்க. மிக நன்றி. அப்ப அடுத்ததாக மேடம் கிரிஜா பாஸ்கர் அவர்கள் தங்களுடைய கதை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஜங்ஷன் பிப்ரவரி மாதம் 2003 வந்த ஒரு இதழ்ல இருந்து ஒரு நவரச கதைகள்னு வரிசையா வந்தது. லைக் சிங்காரம், கோபம், சிரிப்பு, அருவருப்பு, அந்த மாதிரி தலைப்புல ஒரு 2 பக்க கதைகள் வெளிவந்தது. நான் சொல்றது 2003ஆம் வருடம்
பிப்ரவரி மாதம் ஜங்ஷன் இதழில். இப்போ வந்து படுதலம் சுகுமாரன் அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர் எழுதிய அருவருப்பு என்ற கதை, 2 பக்க கதை தான், பட் அந்த கரு ரொம்ப எனக்கு பிடிச்சது. சுந்தர்னு ஒருத்தர் போட்டோகிராஃபர் இருக்காரு. அவர் வந்து ஸ்டூடியோல ரொம்ப பிஸியா இருக்கார். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வரார். வந்து அவர்கிட்ட பார்த்து, நீங்க அர்ஜென்ட்டா வந்து ஒரு போட்டோ எடுக்கணும், ஒரு 4 ஸ்னாப்ஸ் எடுத்தா போறோம். நான் பக்கத்து தெருல 3வது தெருல ஒரு வயசான நோயாளி வந்து ரொம்ப சீழ் பிடிச்சு ரொம்ப புண்ணோட ரணமோட இருக்காரு, அவர் வந்து போட்டோ எடுக்கணும். இவன் வந்து இந்த போட்டோகிராஃபருக்கு இந்த அருவருப்பான விஷயங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இறந்த பணத்தை எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, பிச்சைக்காரன் எடுக்கிறதுலாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கர்ப்பாம்பூச்சியை கண்டாலே பயப்படுவான். அவன் வந்து முடியவே முடியாதுங்க, நீங்க எவ்வளவு வேணா சார்ஜ் பண்ணுங்க, நான் ஒரு டாக்டர், மலர் ஃபவுண்டேஷன்ற ஒரு அமைப்பை நடத்தின்னு வரேன், இந்த மாதிரி கைவிடப்பட்ட முதியோர்களுக்காக நான் வந்து சேவை பண்ணிட்டு இருக்கேன், தயவு செய்து வாங்க, நீங்க எவ்வளவு வேணா சார்ஜ் பண்ணிக்கோங்க, வந்து வைத்தியம் பண்ணுங்க, வந்து போட்டோ எடுங்க 4 ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறாரு. உடனே அவன் அண்ணா வேணு வந்து சொல்றான், நீ போடா, இவ்வளவு நல்ல காரியம் பண்றாரு, நீ போய் 4 ஸ்னாப்ஸ் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். சரின்னு விருப்பமே இல்லாம போறாரு அவரோட, அந்த டாக்டரோட. அங்க போனா அவனுக்கு பிடிக்கவே இல்லை, இந்த மூஞ்சியை பொத்திக்கிறான், என்னெல்லாமோ பண்ணிக்கிறான், பட் ஸ்டில் அண்ணா சொன்னதுக்காக வந்துட்டான். அப்போ அங்க வந்து பார்க்கறான், அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான காட்சி. ஒரு 18 வயது இளம் பெண், நல்ல வெள்ளை சீருடையில, அழகா அப்படியே ஒரு வெள்ளை குட்டி தேவதை மாதிரி இருந்தாளாம். அவன் வந்து இந்த அவன் இந்த படுத்துட்டு இருந்த வயசான அந்த முதியவருக்கு உடம்பெல்லாம் ரணமாயி அப்படியே சீழ் வடியறதான். அவ வந்து நிதானமா எல்லாத்தையும் தொடச்சு கிளீன் பண்ணி அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கா. பார்த்துட்டு முகத்துல ஒரு சாந்தமும் ஒரு புன்னகையும் தானே தவிர ஒரு அருவருப்பான ஃபீலிங்கே அவள்கிட்ட இல்ல. இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்கறான், என்னம்மா நீ இந்த, அவன் மனசுக்குள்ள ஓடுறது, இந்த வயசு பெண்கள்லாம் அந்த காலத்து பாஷை எழுதியிருக்காரு, கியூடெக்ஸ் நெயில் பாலிஷ்லாம் போட்டுட்டு நல்ல ஸ்டைலா பண்ற அந்த பொண்கள்லாம் இப்படி இந்த மாதிரி இருக்கேன்னு அவருக்கு ஆச்சரியம் ரொம்ப அதாகி அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு, எப்படி நீ இவ்வளவு இதா பண்றேன்னொன்னே அந்த பொண்ணு அழகா தலையை நிமிர்த்தி மெதுவா சொல்றா, ஒவ்வொரு ஜீவனையும் உன்னுடைய சகோதரனா, உன்னுடைய தந்தையா, உன்னுடைய தாயா நீ நினைச்சேன்னா உன் மனசுல அன்பு மட்டும்தான் இருக்கும், அசூயை அருவருப்பு எதுவுமே இருக்காது, அன்பு ஒன்றுதான் மேலா இருக்கும், அது வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தி அளிக்கும்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே சுரீர்னு ஆச்சு. உடனே அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி அந்த முதியவர்கிட்ட எடுக்கிறான். பளிச் என்று லைட்டு, அவன் மனதிலும் வெளிச்சம் அப்படின்னு கதையை முடிக்கிறாரு. படுதலம் சுகுமாரன் எழுதிய அழகிய 2 பக்க சிறுகதை எனக்கு மிகவும் பிடித்தது. தேங்க்யூ. நன்றி. திடீர்னு என்னுடைய ஆடியோ போயிடுச்சு. நல்ல நல்ல கதைகளும். இப்போ அடுத்ததாக நாகேந்திர பாரதி. நன்றி கிருபானந்தன் சார். வணக்கம் நண்பர்களே. குவியம் ஜூலை 2024 குறும்பு தினத்தில் வெளிவந்த இந்திரா பார்த்தசாரதி அவர்களோட உச்சி வெயில் கதை, பழைய கதை தான், மறு பதிப்பா இதுல வந்திருக்கு. அந்த உச்சி வெயில் கதை மண்டையை பிளக்காமல் மனதை பிளந்து உள்ளே இறங்கி இன்னமும் விட்டகலாமல் நிற்கின்ற கதை. முதல் நாள் அதிகாலை முதல் மறுநாள் மதியம் உச்சி வெயில் வரை கும்பகோணத்தில் கதை நாயகனோடு சேர்ந்து இருந்த அனுபவத்தை சில நிமிடங்களில் சொல்ல முயற்சிக்கிறேன். இப்போவோ அப்போவோ என்று இருக்கும் அப்பாவை பார்க்க அம்பி டெல்லியில் இருந்து கும்பகோணம் வருகிறான். அப்பா வாயிலிருந்து அவயம் என்ற பெயர் மட்டுமே வருகிறது. அது அவர் இளமை ஆணாதிக்க காலத்திலே ஒதுக்கி வைத்த முதல் மனைவியின் பெயர். இப்போது அவருடைய மகனும் மருமகளுமே இங்கே பிரிந்திருக்கிறார். இது ஜாதி பிரச்சனைகள் ஏற்பட்ட சில பழக்க வழக்க காரணங்களாம். தனக்கு நேர்ந்த துயரம் தன் மகனுக்கு நேர்ந்திருக்கிறதே என்று அவர் உள்ளுக்குள் துடிப்பதை அம்பி உணர்ந்து கொள்கிறான். இந்த கதையில 2 தலைமுறைகளின் இடைவெளியையும் அந்த தலைமுறைகளின் தனிப்பட்ட தாம்பத்திய வாழ்க்கைகளினுடைய இடைவெளியை இணைத்து காட்டி, இந்த இடைவெளிகளை இணைக்கும் பாலமாக நாயகன் அம்பியோட நண்பன் ஒருத்தன் பொருந்தா மீசை மூர்த்தி அப்படிங்கிறவனை படைச்சு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை சொல்கிறார் ஆசிரியர். அந்த 2 நாட்களுமே அம்பி அந்த கும்பகோணத்து பழைய நண்பர்களோடு பழகும் நிகழ்ச்சிகள், ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள், 2 தலைமுறைகளின் கதாபாத்திரங்கள். ஆனால் ஓரிரு வரிகளிலே வந்து போகின்ற இந்த கதாபாத்திரங்களின் வாழ்க்கையும் அந்த வரிகளுக்குள்ளேயே வந்து விழுந்து கதையின் உணர்வோடு நம்மை கலந்து போக வைப்பதிலே முக்கியமான பங்கு வகிக்கின்றன. முக்கிய கதாபாத்திரங்களான அம்பி, அவன் அப்பா வேம்பு ஐயர், அம்மா ஜானகி, மூத்த மனைவி அவயம், அம்பியின் மனைவி ஸ்வீட்டி, அவன் நண்பர் மூர்த்தி, இவர்களின் எண்ண ஓட்டங்களை எல்லாம் ஆசிரியர் விவரிக்கும் விதத்திலே அவரவருடைய நியாயம் அநியாயம், அந்தந்த காலத்திற்கேற்ற ஆண்மை உணர்வு பெண்மை உணர்வு
எல்லாமே அதே வேகத்தோடு நமக்கு உரைக்கும் விதத்திலே வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு ஒன்று இரண்டு. வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கிறவர்கள் அல்லது குறிப்பிட்ட எல்லைகளில் தங்களை அடைத்துக் கொள்கிறவர்கள் கடைசி காலத்தில் இப்படித்தான் இருப்பார்களோ? இங்கே வேம்பு ஐயரனுடைய வாழ்க்கையை ஒற்றை வரியில் சொல்லிவிடுகிறார். அழிக்க முடியாத சுவடுகளை உடைய பல நூற்றாண்டு கால பண்பாட்டின் பிரதிபலிப்பு என்னுடைய நான். சமீப காலத்திய சரித்திரத்தின் நிர்பந்தத்தினால் உருவான புதிய கலாச்சாரத்தின் வார்ப்பு அவளுடைய நான். இங்கே அவருடைய மகனின் வாழ்க்கை ஒற்றை வரியில் சொல்லிவிடுகிறார். இறுதியில் அப்பாவின் இதயம் அவயம் அவயம் என்று அவர் அபாண்டமாய் பழி சொல்லி ஒதுக்கி வைத்த அவரின் முதல் மனைவியை நினைத்து புலம்பி மகன் பிரிந்து வாழும் அவனது மனைவி ஸ்வீட்டியுடன் சேரச் சொல்லுவது போல் சொல்லி பிரிவது அம்பிக்கு புரிகிறது, நமக்கும் புரிகிறது. உச்சி பொழுதாகி இருந்தது, உச்சி பொழுதில் நிழல்கள் கீழே விழுவதில்லை என்று முடிகிறது கதை. அங்கே உணர்வுகளின் சூட்டில் உறவுகள் சேர்கின்றன, அங்கே நிழல்கள் மறைகின்றன, நிஜங்கள் நிற்கின்றன. இந்த கதையும் என் மனதை விட்டகலாமல் என்று ஆய்வாளர்கள் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் வாழ்க்கையின் அபத்தங்களை அப்படியே சித்தரிப்பதில் வல்லுனர் என்று சொன்ன சொல்லுக்கு சாட்சியாக நிற்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ராஜேந்திரபாபு சார். நன்றி ராஜேந்திரபாபு சார். இந்த கம்ப்யூட்டர் சின்ன பிரச்சனை. இந்த உச்சி வெயில் கதை வந்து 2 முறை சினிமா படமா எடுக்கப்பட்டது என்று ஒரு குழு தகவல். அப்புறம் வந்து இப்போ அடுத்ததாக மீனாட்சி பாலகணேசன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொன்ன மாதிரி இந்த கதையை நான் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருப்பேன். அதாவது நான் தமிழை படிக்க ஆரம்பிச்சப்போ அந்த ஆனந்த விகடன் கல்கி எல்லாம் ரொம்ப ஒரேஷியஸ் ரீடரா இருந்தேன். அதுல படிச்ச ஆனந்த விகடன்ல படிச்ச ஒரு முதிரை கதை இது. யார் எழுதினாங்க அப்போ எழுத்தாளர்களை பத்தி அதிகம் தெரியாது, யார் எழுதின கதைன்னு தெரியல, கதையோட தலைப்பு கூட ஞாபகம் இல்லை. ஆனா அந்த கருத்து இன்னைக்கு கூட மனசை உறுத்தின்னு இருக்கேன். நான் தேடிண்டே இருக்கேன் அந்த கடை எங்கேயாவது கிடைக்குமா, திருப்பி படிக்கலாமான்னு. அது கருத்து இதுதான். அது நடுவுல ஒரு 2-3 சொற்றொடர்கள் வந்து மனசு அப்படியே உலுக்கி புழியும். ஏமுவுக்கு என்ன இருக்கிறது? 2 பாவாடை, 2 ஜாக்கெட், 2 தாவணி. அப்படியே சுருட்டி கக்கத்தில் இடுக்கிக் கொண்டால் காசியிலிருந்து கன்னியாகுமரி வரை போய்விட்டு வந்து விடலாம் அப்படிங்கிற வரி திருப்பி திருப்பி வரும். இது ஒரு ஏழு பெண்ணு ஒரு வீட்டுல, அவ அம்மா சமையல்காரியா இருக்காங்க, தானும் கூட அம்மாவோட இருக்கா. அந்த அம்மா விதவை, ரொம்ப வருஷமா சமையல்காரியா இருக்காங்க. திடீர்னு அந்த அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு தனித்தனியா ஒரு 8-10 வயசுல, ஆனா எல்லா வேலையும் கத்துனதால இவ சமையல்கார பொறுப்பெடுத்துட்டு அந்த வீட்டுல தொடர்ந்து சமையல்காரியா இருக்கா. அந்த வீட்டுல ஒரு மாமா பையன், ஒரு மாமா மாமி பையன். இவ சமையல்காரியா இருக்கா. ஒரு 3-4-5-6 வருஷம் இப்படி ஓடுறது. அப்புறம் ஒரு நாள் இப்போ ஏமு தாவணி போட்டுக்கிற பருவத்துக்கு வந்துட்டா. அந்த வீட்டு பையனோட எல்லாம் சகஜமா பேசி சம வயது தானே, எல்லாம் பிரிச்சு பேசி இது பண்ணிட்டு இருப்பா. ஒரு நாளைக்கு அந்த வீட்டு மாமி வந்து சொல்றா, ஏமு உனக்கு ஊர்ல யாராவது இருக்காங்களாமா அப்படின்னு. ஏன் மாமியா? இல்லை, நீ ஊருக்கு போயிடுறது நல்லதுமா, ஏன்னா உனக்கும் இதாகிடுத்தோ இல்லையோ, நாளைக்கு உனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்ட்டு என்னமோ மாமி வழவழ குழகுழன்னு சொல்றாங்க. ஸோ ஏமுக்கு ஏதோ புரிஞ்சது மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. ஒல்ல இந்த பையனோட நம்ம எல்லாம் பேசுறோம், அந்த மாமிக்கு பிடிக்கல போல இருக்கு, சரி போக வேண்டியதுதான் அந்த பொண்ணு நினைச்சுக்கிறது. மாமிக்கும் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பொண்ணை அனுப்ப சொல்றதுக்காக. அப்புறம் இப்படி நடுவில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வரும், எதெல்லாமோ வரும், எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த மாமி பொண்ணை ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு வரா. அதுல ஏதோ ஒரு ட்ரெயின் அந்த பொண்ணோட ஊருக்கு, பொண்ணுக்கு தான் தெரியும் ஊர்ல அவளுக்கு யாருமே இல்லை, எங்க மாமா இருக்கான்னு பொய் சொல்லிடுறது அந்த பொண்ணு மாமியை வந்து காப்பாத்துறதுக்காக. சரி நான் ஊருக்கு போறேன்னு அதான் ஊருக்கு டிக்கெட்டை வாங்கி ட்ரெயின்ல உட்காத்தி வச்சிருக்கா மாமி. பொண்ணு வந்து கிளம்புறது. மாமி வந்து பொண்ணை இது மாதிரி அப்போ அந்த பொண்ணு கேட்கறாளா, அதுவும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணு மனசுல கேட்கறாளா இல்ல மனசுல நினைச்சுக்கிறதான்னு தெரியல. ஏன் மாமி நான் உங்க பையன் கூட தப்பா பழகுறேன்னு நீங்க என்ன அனுப்பிடுறேலாங்கிற மாதிரி அந்த பொண்ணு பாக்குறதான். அப்போ மாமி சொல்றாளாம், இல்லம்மா குழந்தை, நான் உன்னை வந்து மாமா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாளாம். கதை அப்படி முடிஞ்சிடும். அல்ல அந்த மாமி இதை மனசுல நினைச்சுக்கிறாளான்னு எனக்கு சரியா தெரியல. இதுதான் கதையோட இது. அது அப்படியே மனசுல அரைஞ்ச மாதிரி இருக்கு. அப்பா எப்படி இருக்கு இந்த சிச்சுவேஷன், இன்னும் அந்த காலமாகட்டும் இந்த காலமாகட்டும், இப்படி இந்த காலத்துல ஓப்பனா நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்றோம், அது எங்கெல்லாமோ நடக்கிறது. அந்த காலத்துல வீடுகளுக்குள்ளேயே எவ்வளவு நடந்திருக்குன்னுட்டு எப்படி மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த கதையை நினைச்சுட்டா கூட முடிச்சிருப்பாரு திருப்பியும். ஏமுவுக்கு என்ன இருக்கிறது? 2 பாவாடை, 2 சட்டை, 2 தாவணி. சுருட்டி கக்கத்தில் இடுக்கி கொண்டால் காசியிலிருந்து கன்னியாகுமரி வரை போயிட்டு வரலாம். அந்த பொண்ணு பாவம் எங்க போறது, எதுக்காக போறதுன்னு யாருக்குமே தெரியல.
கதை அப்படிதான் முடியும். யாருக்காவது இந்த கதையை படிச்சிருந்தீங்கன்னா யார் எழுதினான்னு தெரிஞ்சிருந்தா தயவு செய்து சொல்லுங்க எனக்கு. நன்றி, வணக்கம். மிக நல்ல கதை மேடம். இப்போ இப்போ அடுத்ததாக திரு ராஜாமணி அவர். வணக்கம். 1967 நான் முதலாக படித்த ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்க ஆண்டாங்குடிங்கிற கிராமத்துல தான் இருந்தேன். அந்த கிராமத்து பள்ளிக்கூடத்துல ஒரு 100 புஸ்தகம் இருக்கும். வாரத்துல 3 நாளைக்கு அதை திறந்து வச்ச கரண்ட் இல்லாத ஊர் தான் அது. அரிக்கன்லாம் வெளிச்சத்துல படிக்கணும். அந்த வாத்தியார் படிச்சா அரைஞ்சு மிட்டாய் கொடுப்பாரு. அப்பொழுது நான் படித்த ஒரு கதை, என் வாழ்க்கையிலேயே படித்த முதல் கதை அதுதான். குப்புவும் கொள்ளிவாய் பிசாசும். ஆசிரியர் பேரெல்லாம் தெரியாது. 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே என்ன ஏதோ கதையை படிச்சா அவர் மிட்டாய் கொடுக்குறாருன்ட்டு. ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு மேடான பகுதியில் ஒரு ஆழமான கிணறு இருக்கிறது. அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த ஊர்ல குப்புவும் முத்துவும் நல்ல நண்பர்கள். அவங்க சின்ன பசங்க, பள்ளிக்கூடத்துலயும் சூட்டிகையா இருப்பானுங்க. ரொம்ப உற்சாகமா விளையாடக்கூடியவங்க. எதையுமே கொஞ்சம் தீவிரமா பண்ணி பார்க்கணும், அப்படி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிற பசங்க. அந்த கிணத்துல ஒரு கொள்ளிவாய் பிசாசு இருக்கு. அது ராத்திரியானா பகல்ல கிணத்துக்குள்ள போயிடும், ராத்திரியானா மரத்துல வந்துடும். அங்க அது நெருப்பையே முழுங்கிடும். அப்படியெல்லாம் சொல்லி ராத்திரியில யாராவது வந்தாங்கன்னா அந்த கிணத்து பக்கம் போனாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு, கீழே விழுந்தா அது செத்து போயிடுவாங்க அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லி ரொம்ப பயமுறுத்தின்னு இருப்பாங்க. அது ஊர்ல எல்லாருமே பயப்படுவாங்க. உடனே இந்த குப்புவும் முத்துவும் என்ன பண்ணுவாங்க, குப்பு தான் சொல்லுவான், அந்த கிணத்தை போய் நம்ம பார்த்துருவோம்டா, கொள்ளிவாய் பிசாசுன்னா என்ன, நம்மள என்ன பண்ண போகுது, வா போலாம் அப்படின்னு சொன்ன உடனே அது போயிட்டு ஒரு தீவட்டி, ஒரு குச்சியில துணியை கட்டிட்டு நெருப்பட்டி எல்லாம் எடுத்துன்னு அங்க போய் கிணத்தெல்லாம் எட்டி பார்ப்பாங்க. ரொம்ப நேரம் அங்க சுத்தி சுத்தி வருவாங்க. இவங்களுக்கு பயமே இல்லை, ஜாலியா இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு கிணத்துக்குள்ள கொள்ளிவாய் பிசாசு இருக்க. அந்தி மாலை பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு வருது. கிணத்துக்குள்ள இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கொள்ளிவாய் தீவட்டியில நெருப்பை பத்த வச்சு அப்படி கிணத்துக்குள்ள எட்டி பார்ப்பாங்க. கை தவறி தீவட்டி விழுந்துடும். தீவட்டி விழுந்தா உள்ளுக்குள்ள போன உடனே திடீர்னு அந்த ஜுவாலையா கொஞ்சம் சிவப்பா கரிஞ்சிவப்பா எரிச்சு அந்த தீவட்டியை அணைஞ்சு போயிடும். ஐயோ கொள்ளிவாய் பிசாசு நெருப்பை முழுங்கிடுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து பயந்து போய் வீட்டுக்கு வந்துருவாங்க. காய்ச்சல்ல படுத்துருவாங்க. மறுநாள் அவங்க நண்பர்கள்லாம் போய் சொன்னதன் பிறகு இவர் வாத்தியார் அவங்களுக்கு காய்ச்சலா இருக்கு, கொள்ளிவாய் பிசாசு அவங்களை பயமுறுத்திட்டு அடிச்சுடுத்து அப்படின்லாம் சொன்ன உடனே இவர் வாத்தியார் தியாகராஜன்னு பேரு, தலைமை ஆசிரியர். அவர் ஒரு வாத்தியார் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு. அவர் நல்ல வாத்தியார். அவர் நேரம் அந்த பசங்களை போய் பார்க்கறாரு. பார்த்துட்டு அவங்கள்ட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. கேட்டதன் பிறகு உடனே அவருக்கு அந்த பசங்களை எப்படியாவது நல்லபடியா பயத்தை போக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அதை ஏன் பயப்படுற, நீ கவலைப்படாத, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நீ காலம்புற போய் மந்திரம் போட்டு ஒரு பாட்டில்ல அந்த கொள்ளிவாய் பிசாசை அடக்கிட்டேன், அதுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கேன், நீங்க தைரியமா நாளைக்கு வாங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் அந்த பசங்க ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. கொஞ்சம் பயத்தோடதான் வருவாங்க. அப்ப இவர் ஒரு சின்ன பாட்டில கட்டி, இந்த பாட்டிலுக்குள்ளதான் கொள்ளிவாய் பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப மாட்டீங்கன்னா இப்ப வேணா பாருங்க, நம்ப வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மொழிகி வெத்தி எடுத்து அதுக்குள்ள வச்சு அந்த பாட்டில இருக்க மூடிடுவாரு காத்து போகாம. கொஞ்ச நேரத்துல அந்த மெழுகுவத்தியை அணைஞ்சிடும். உடனே பசங்க நம்புவாங்க, ஆஹா கொள்ளிவாய் பிசாசு இவர் அடக்கிட்டாருன்னு. அவங்களுக்கு பயம் போய் சாதாரணமாயிடுவாங்க. அப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு அவர் சொல்லுவாரு, கொள்ளிவாய் பிசாசு நெருப்பத்தான் முழுங்கும், டார்ச் லைட்டை முழுங்காது, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் மூச்சு அடக்கி நிப்பேன் பாரு, உடனே 30 என்ற வரைக்கும் 20 என்ற வரைக்கும் அப்படிமா. அப்ப இவர் சொல்லுவாரு, அப்படி இல்லப்பா, நமக்கு மட்டும் இல்ல, தாவரத்துக்கு எதுக்கா இருந்தாலுமே நல்ல காத்து வேணும், அந்த நல்ல காத்துக்கு பேரு பிராணவாயு, அது இல்லைன்னா அணைச்சு போயிடும். நெருப்புக்கு கூட அது வேணும்ப்பா, அந்த கிணத்துல அது இல்லாம இருந்திருக்கும், அதனாலதான் அது அணைஞ்சிருக்கும், நீ வேணா பாரு, இப்படித்தான் இதுவும் அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் டார்ச் லைட்டை கயத்துல கட்டி உள்ள விடுவாரு, அதை அணையாது. உடனே அந்த குழந்தைங்கள்ட்ட சொல்லுவாரு, பாத்தீங்களா, இதுக்கு காரணம் தெரியலன்னா தான் நம்ம பிசாசுன்னு பயப்படணும், காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டாமோ இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே குப்புவும் முத்துவும் உற்சாகம் அடைந்து கிணத்தடி பக்கத்திலேயே விளையாட ஆரம்பித்தார்கள். இப்படிதான் கதை முடியும். இந்த கதை தான் நான் படித்த முதல் கதை. இதோட ஒரே ஒரு நிமிஷத்துல இதை முடிச்சிடுறேன். இந்த கதையை எப்பெல்லாம் நான் நினைச்சுக்குவேன்னா, என்னுடைய துறை சம்பந்தமான ஒரு வேலையில அண்டர் கிரவுண்ட்ல இந்த மேன் போல ஓபன் பண்ணும்போது
எப்பவோ 15 வருஷத்துக்கு முன்னால போட்டிருப்பாங்க. மேல ரோடு 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 இன்க்ரீஸ் பண்ணி 12 அடி ஆழத்துல போட்டது 15 அடி 16 அடின்னு ஆயிடும். அந்த மேன்ஹோலை திறக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து சம் பாய்சனஸ் கேஸ் எல்லாம் இருக்கும் சம்டைம்ஸ். அதை வந்து திறந்து வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் 3/4 மணி நேரம் திறந்து வச்சுட்டு அப்புறமா தான் அந்த லேபரை இறக்குவாங்க. நான் மட்டும் ஒரு 3/4 மணி நேரம் ஆனாலும் இறக்க மாட்டேன். ஒரு சின்ன இதுல வந்து அந்த மெழுகுவத்தி இருக்கு இல்லையா, அதை ஏற்றி கயத்துல கட்டி உள்ள இறக்க சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அது நல்லா எரியுதுன்னு சொன்னோடனே இறங்க சொல்லுவேன். அப்ப ஏன் சார்னு கேட்டப்ப இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த குழந்தைகளின் கதை ஆசிரியர் தெரியாது, ஆனால் இந்த குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட கதை எதை செய்யணுமோ அதை செய்து விட்டது. நான் படிக்கும் போது அந்த காலத்திலேயே எனக்கு அங்க ஊர்ல இருந்த 2 குளமும் ஒரு மரமும் பேய் இருப்பதாக சொல்வார்கள். அந்த ரெட்ட குளமும் புளியங்குளமும் அரச மரமும் எனக்கு பேய் பயத்தை கொஞ்சம் கூட உருவாக்கல. இது இன்று வரை என் மனதில் அகலாத நான் படித்த முதல் கதை 8 வயது. நன்றி. சூப்பர் கதை ராஜாமணி சார், பிரமாதமா சொன்னீங்க. அடுத்ததாக நம்முடைய நண்பர் டாக்டர் பாஸ்கர் அவர்கள். வணக்கம். திடீர்னு கதை சொல்லு அப்படின்னோடனே நிறைய கதை படிச்சிருக்கோம், நமக்கு தெரியல. இருந்தா கூட ஒரு வித்தியாசமான களத்தில் வித்தியாசமாக எழுதப்பட்ட ஒரு கதை எழுதியவர் ஜெயமோகன். சிறுகதை தொகுப்பு வந்து உச்ச உச்ச உச்சவழு அப்படி ஒரு தொகுப்பு. அது அந்த தொகுப்பில் இருக்கிற ஒரு கதை. இந்த கதையின் பெயர் கரடி. அவர் வந்து மிகவும் நகைச்சுவையாக வட்டார வழக்கில், அதாவது அந்த திருநெல்வேலி லாங்குவேஜில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. வரிக்கு வரி நகைச்சுவை இருக்கும். ஆனால் அந்த நகைச்சுவையெல்லாம் சொல்றோம்னா அது 15-20 பக்கம் போற சிறுகதை. அந்த கதையின் கரு மட்டும் நான் சொல்லி கதையை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சர்க்கஸ், பாம்பே சர்க்கஸ் அப்படிங்கிறது, இதுல வந்து ஒரு கரடி இருக்கு, அதன் பெயர் ஜாம்பான். அந்த ஜாம்பன்கிற கரடி வந்து ரொம்ப பணிவானது. அது முதலாளி வந்தா கூட தலையை குனிஞ்சு ஒரு நமஸ்காரம் சொல்லி எல்லாம் பண்ணும். அது ரொம்ப நாள் அந்த சர்க்கஸ்ல இருக்கு. ஒரு தடவை அதோட உடம்பு பூரா சொரிஞ்சிக்கிட்டே இருக்காது. ஏன் சொரியுதுன்னு பார்க்கும்போது அந்த முதலாளிக்கே செய்யற நம்முடைய பார்பர் வந்து அவர் சொல்லுவார், இல்லை அதுக்கு இப்போ கோழி பேன் வந்திருக்கோம் சார், பேன் வந்திருக்கோம், அதனால தான் சொரியுது. அதுக்கு என்ன மருந்து? சரி ஏதோ ஒரு மருந்து சொல்லி அதை உடம்பு பூரா தேய்ச்சி குளிப்பாட்டி பார்ப்பாங்க. 2 நாள் நல்லா இருக்கும், 3ஆம் நாள் திருப்பி சொரிய ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அதோட வேலையை செய்ய முடியாது. ரொம்ப வருத்தப்படும் போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பார்பர் வாய் சும்மா இல்லாமல், இதுக்கெல்லாம் எவ்வளோ தடவை நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அந்த முடியெல்லாம் ஃபுல்லாக வழிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் அது மேலே அந்த ஒரு மூலிகை மருந்தும் ஒரு மண்ணெண்ணையும் தடவி குளிப்பாட்டினா நல்லாயிடும் அப்படின்னு. இவர் சொந்த காசுல சூனி வச்சுக்கிட்டாருட்டு அந்த கரடிக்கு நீ முழுக்க சர்வாங்க பண்ணா, ஷேவ் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. பயந்துகிட்டே போய் என்ன பண்றாங்க, ஆனால் பொறுமையா அந்த கரடி காமிக்குது. குவைட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. ரொம்ப திக்கா, மனிதர்களை விட அடர்த்தியா சுருளா முடிய மெதுவா இருக்கும். கம்ப்ளீட்டா ஷேவ் பண்ணோன்னா அது ஒரு மனிதன் போலவே இருக்குது, கரடி மனிதன் போல இருக்கிறது. அங்கங்கே சுருக்கமாக இருக்கிறது, தோல் இருந்தால் கூட அது பார்த்தால் ஒரு மனிதன் போலவே இருக்கிறது. அதை பார்த்த உடனே அந்த முதலாளிக்கு என்ன தோணுது, ஆஹா இது கரடி மனிதன் இருக்கேன், இதுக்கு ஒரு புதுசாக ஒரு கதை சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தொப்பி போட்டு ஒரு கண்ணாடி போட்டு பேண்ட்டு எல்லாம் தைக்க சொல்லி அளவெடுத்து அதை வந்து சர்க்கஸ்ல என்ன சொல்றாரு, இது வந்து இமயமலையிலிருந்து வந்த கரடி மனிதன். அந்த காலத்துல இருந்த ஒரு ஒரு இனம் இருந்தது, ஒரு முனிவர்களுக்கு கரடி இருந்து அந்த அங்க பிறந்த குழந்தை இது, அது ஒரு பெரிய முனிவராக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அது வந்து கரடியும் பேண்ட்லாம் போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கும், டீ போட்டு குடிக்கும், பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் செய்யும், சத்தம் மட்டும் போடாது. அப்படி இருக்கும். அது மாதிரி அப்படி இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகும், இந்த கரடி பேசுவான் அப்படிம்பாங்க. அது ஏதோ ஒரு பரபரன்னு ஏதோ சத்தம் போடும், அவ்வளவுதான், பேசாது. அப்போது ஒரு சத்தம், அந்த சர்க்கஸ் வந்து பாலன், கரடி பாலன், இந்த கரடியை பழக்கிற பாலன் இருப்பார். அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வென்ட்ரிலாக்விசம். உதடு வாயெல்லாம் அசைக்காம விதவிதமான குரல்கள்ல பேசுவார். ஸோ அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ வந்து கரடி மாதிரி பேசு. எப்படின்னா, நான் அதை சொல்லிக்கிறேன், அவங்க பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு நீ அந்த கேள்வி வந்து ஹிந்தி தான் தெரியுங்கிற மாதிரி ஹிந்தியில கேட்க சொல்லிட்டு அந்த கேள்வி நீ அது காதல சொல்லி பதில நீயே சொல்லணும். பதில் சொல்லும் போதே நீ வென்ட்ரிலாக்விசம் யூஸ் பண்ணி சொல்லு. அப்போ அந்த கரடி பேசுறதா நம்புவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பணம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே அந்த கரடி பாலன் பக்கத்துல உட்காந்துக்குவாரு. இது இந்த ஒரிஜினல் ஒரு 30 செகண்ட்ல முடிச்சிருங்க சார், டைம் ஆயிடும். 30 செகண்ட்லயா?
ஆமா, அதான் 2 நிமிஷம் தான் மொத்தமே. ஆயிரத்தி 2-3 நிமிஷம். சரி. ம். அவர் வந்து பேசுவாரு. அந்த அந்த கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் வந்து இவர் சொல்லுவார். அவருக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டாக்க காண்டவ சர்மா அப்படி இவரோட பேர் வச்சுப்பாரு. அவரோட பேர் வந்து ஜாம்பவ சர்மா. அவங்க இமயமலையில இருந்து இறங்கினாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இடமா போய் சர்க்கஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பக்கத்துலயே இருக்க முடியா ஆயிடும். அதனால இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடும். இந்த பாலனுக்கும் கரடிக்கும் சண்டை வரும். அந்த சண்டையினால அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப திமிரா இருக்குன்ட்டு மேல அந்த ஓனர் வந்து அவங்க 2 பேர் கையிலயும் ஒரு விலங்கு மாதிரி மாட்டி ஒண்ணா இருக்க வச்சிருவாங்க. ஒரு நாள் காலையில போய் பார்க்கும்போது அந்த பாலன் இறந்து கிடப்பார். வயிற்றுல வந்து கத்தியால கிழிக்கப்பட்டு அவர் செத்து கிடப்பார். இந்த கரடி பயந்துட்டு போய் உட்காந்துட்டு இருக்கும் ஜாம்பனா, அதுதான் கொண்டிருக்கும். உடனே அவங்க எல்லாத்தையும் மறைச்சு அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போலீஸை கூப்பிட்டு வருவாங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டு எ பீஸ்ட் இஸ் எ பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரடி சுட்டு கொண்டுடுவாங்க. ஸோ அவ்வளோ பணம் பண்ணாலும் எவ்வளோதான் நீ மனிதன் போல மாற்றினாலும் மிருகத்தோட குணம் மாறாது. மனிதர்கள் குணமும் மாறாது. மிருகத்தை வச்சு சம்பாதிச்சவங்க அதோட குணத்தை காமிக்கும் போது ஒரே குண்டுல சுட்டுடுறாங்க அப்படிங்கிறதான் கதை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி டாக்டர் சார். ஒரு வித்தியாசமான கதை. இப்போ அடுத்ததாக டாக்டர் வாவேஸ் அவர். இந்த கதையை நான் படிக்க ஆரம்பிச்ச காரணம் அது தலைப்பு முருங்கை மர மோகினின்னு போட்டிருந்தது. அடட நல்லா இருக்கும் போல் இருக்கு இந்த கதை, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் சொல்லிட்டு அந்த கதையை எடுத்தா ஒரு சின்ன கிராமம், ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது. அங்கே வந்து நல்லசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். ரொம்ப நேர்மையானவர். வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுப்பார். ட்ரெஸ்ஸே கூட வெள்ளை வெள்ளை வேஷ்டியாக இருக்கும். ரொம்ப நேர்மையானவர். 50 வயசு இருக்கும். பசங்கள்லாம் வெளியூரில் இருக்கா, பொண்டாட்டியும் அவரும் தனியாக அந்த வீட்டில் இருக்காங்க. அது இந்த கிராமம் இருக்கிறதுனால அந்த பக்கம் ரோட்டில் அந்த பக்கம் காத்தால வாக்கிங்லாம் போவார். இவருக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தர் இருக்கார். பேர் வந்து ஐரண கவுண்டர்னு பேர். அந்த கவுண்டர் வீட்டில் வந்து வெளியில் நிறைய மரங்கள் இருக்கும். அதில் வந்து முருங்கை மரம் ஒன்று இருக்கும். அந்த முருங்கை மரத்தில் வந்து நிறைய அப்படியே கொத்து கொத்தா முருங்கை காய்ச்சி தொங்குறது. அந்த கிராமத்தில் என்ன வழக்கம்னா, இந்த முருங்காய் யாரும் எடுத்துன்னு போகாத இருக்கிறதுக்கு அதில் தொடப்பக்கட்டை செருப்பெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி இந்த பேய்க்கு அந்த மாதிரி பயன்படு. இதை பார்த்துன்னு டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கார் இந்த நல்லசாமி பிள்ளை. அவன் மனசுல வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை, வேற ஒன்றும் இல்லை, பெரிய ஆசை இல்லை. அந்த முருங்காயை பார்த்தோன்னா அழகா அதில் வந்து ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ இருக்கும், பிரமாதமா இருக்குமே, ஐயோ அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இப்படியே 1 வாரம் 10 நாள் ஆறுது. நல்லா எல்லாம் காய்ச்சி தொங்குறது. கடைசியில் ஒரு நாள் ஆசையை அடக்க முடியாது என்ன பண்றார், அங்க உள்ள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ள தாவறார். ஆனா உள்ள போனோன்னா அந்த அதுக்கு பக்கத்துல வந்து அந்த செருப்பு தொடப்பக்கெல்லாம் தாண்டி முள்ளெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதுல விழுந்து காலு கையெல்லாம் கிழிச்சு ரதமாயி, ஆனா கையில முருங்கை எடுத்துட்டார். எப்படியோ எடுத்துன்னு வீட்டுக்கு வர்றார். பொண்டாட்டி கேட்கறா, என்ன எங்க போய் விழுந்தாலும் இந்த மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கேட்காது, இந்தா போய் இதை வந்து சாம்பார் பண்ணி வை, நீ சாப்பிடணும் அது அப்படின்னு. ஒன்று அந்த கதை அப்படி போறது. அந்த மாதிரி சாம்பார் பண்ணும்போது இங்கே உட்காந்துருக்கார். அப்படியே மூக்குல வாசனை வருது. அப்படியே காத்துன்னு இருக்கார். சாம்பாருக்கு தட்டுலாம் போட்டாச்சு உட்காடுறார். இப்போ யோசிக்கிறார், வாழ்க்கையில் வந்து நம்ம ஒன்றும் ஒரு தப்பும் பண்ண கிடையாது தானே, ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட போறோம் அப்படின்ட்டு. கடைசியில் அந்த கதை எப்படி முடியும்னா, அதை சாப்பிட போற நேரத்துல அந்த நேரத்துல அவர் மனசு வீழ்ச்சிக்கிறது. அடச்சே, இந்த நாக்கு ருசிக்கு வேண்டி வெள்ளையா போடுற ட்ரெஸ் அழுக்காகி மேல கீறிண்டு இப்படி ஒண்ணுமே இல்லை, அந்த நாக்கு சுகத்தை வேண்டி சாப்பிட்றோம்டா சீ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அந்த விடுற அந்த அருமையான சாப்பாடுல விட்டு அதை அப்படியே தட்டை தூக்கி கீழே போடுறாரு. போட்டுட்டு வெளியில போயிடுறாரு. இதுதான் கதை. இது எழுதினது அற்புதமான கதாசிரியர் கு. அழகிரிசாமி. கதை பேரு முருங்கை மர மோகினி. பூரா படிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். அருமையான ஒரு சின்ன கதையை நம்ம அழகா சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக நான் இது நம்ம ததுபதி சாரை கூப்பிடுறதுக்கு முன்னால ராய செல்லப்பா, பானுமதி வெங்கடேஸ்வரன் இவங்கெல்லாம் கதை சொல்றாங்கன்னா கை தூக்கினா கூட போதும், சேட்டில் போடும். ஓகே, பானுமதி மேடம் நீங்க சொல்றீங்களா? சரி, பானுமதி அடுத்து. இப்போ அடுத்தது அதிர்பூஜன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கதை நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து த வேர்ஜர் அப்படிங்கிற கதை பை சாமர்செட் மாம். இந்த கதை வந்து நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது தான் படித்தேன். இந்த கதை படித்த உடனே எனக்கு கதை படிக்கிறதுலையும் கதை எழுதுறதுலையும் எனக்கு ஆர்வம் அப்போ தான் ஆரம்பிச்சது. அதனால இந்த கதை என் மனசில் இன்னைக்கும் தங்கியிருக்கு. இதில் என்னென்னா, த வேர்ஜர், VERGER, அதான் இந்த கதையோட தலைப்பு. கதை வந்து லண்டனில் நெவில் ஸ்கொயருங்கிற ஒரு இடத்துல சென்ட் பீட்டர்ஸ்னு ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சில் இந்த ஆல்பர்ட் எட்வர்ட் ஃபோர்மன்
அப்படிங்கிறவர் வந்து வேர்ஜரா இருக்கார். வேர்ஜர்னா அங்க மெயினா 2 பேர் தான். விக்கர் அந்த இவர் சர்ச் ஃபாதர் இருக்காரு, அவருக்கு அசிஸ்டன்ட் இந்த வேர்ஜர். ஸோ அவருக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், என்ன செரெமனி எங்கள் சர்ச்சில் நடந்தாலும், ஒரு டெத்து ரிலேட்டட்ஸ் இதாக இருக்கலாம், பர்த்டே இருக்கலாம், எதுவும் அங்கே நடந்தாலும் அதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறது இந்த வேர்ஜரோட வேலை. இவர் வந்து இந்த மந்திரம் சொல்லி என்ன சொல்லணுமோ அதெல்லாம் செய்யறது பாதிரியார் வேலை, அந்த மாதிரி. ஸோ நிறைய வேலை செய்யக்கூடியவர் அவர். இது வந்து ஒரு ஈவினிங் டைம். இந்த வேர்ஜரா இருக்கிற ஆல்பர்ட் எட்வர்ட் ஃபோர்மன், இவர் வந்து 16 வருஷமா இதே இடத்துலயே இதே சர்ச்சிலேயே அவர் வேர்ஜரா இருந்திருக்கார். ரொம்ப நாணயமா உழைச்சிருக்கார். அந்த வேலையில வந்து முழுசா தன்னை ஈடுபடுத்திட்டு ரொம்ப ப்ரௌடாகவும் இருந்து இந்த வேலையை நல்லா செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் செயல்பட்டிருக்காரு அங்க. அப்புறம் வந்து அவருக்கு வருஷம் அவருக்கு ஒரு ட்ரெஸ் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை அந்த வருஷத்தை தூக்கி போட்டுடலாம், ஆனாலும் அவர் தூக்கி போடாம எல்லாத்தையும் மடிப்பு கலையாம மடிச்சு வச்சு 16 வருஷத்துக்கான கோட்டையும் அவர் அங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. அவ்வளவு தூரம் அவருடைய ஈடுபாடெல்லாம் காட்டுறான். அப்புறம் என்னன்னாக்க அந்த பாதிரியார் ஃபாதர், புதுசா ஒரு ஃபாதர் வந்திருக்காருங்க, புதுசா ஒரு விக்கார் வந்திருக்கார். அவர் வந்து இவரை நம்ம வேர்ஜரை வந்து ஒரு நிமிஷம் வாங்க ரூம்குள்ள அப்படின்னு கூப்பிடுறார். அங்க 2 பேரு சீனியர் பீப்புள், அந்த ரொம்ப வருஷமா அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க, சர்ச்சை பாத்துக்கிறவங்கிற மாதிரி அவங்களும் இருக்காங்க. என்னடா அது திடீர்னு நம்மளை கூப்பிட்டுருக்காருன்னு அவர் பார்க்குறார். அப்போ அவர் கூப்பிட்டு சொல்றார், இது மாதிரி இவ்வளவு நாள் எனக்கு தெரியல, இப்ப வந்தவனை தான் பார்த்தேன், விசாரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எழுத படிக்க தெரியலங்கிறது இப்பதான் எனக்கு தெரிய வந்திருக்கு. எழுத படிக்க தெரியாம எப்படி இந்த வேர்ஜர் வேலையில நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க, அதனால உங்களை நான் இப்ப நீங்க வேலையை விட்டு உங்களை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. மற்ற 2 பேரும் ஆமோதிக்கிற மாதிரி அங்க உட்கார்ந்துருக்காங்க, வேற வழி இல்லை. இவர் சொல்றாரு, இவ்வளவு வருஷமா நான் இந்த வேலையில பண்ணியிருக்கேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு சிக்கலும் இல்லை, என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு. இல்லை இல்லை அதெல்லாம் ஓகே, ஆனாலும் எப்போ வேணா ப்ராப்ளம் வரலாம், எழுத படிக்க தெரியாததுனால தெரியாம இந்த மாதிரி ஒரு வேலையை இருக்கக்கூடாது. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு 3 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க எழுத படிக்க கத்துனாக்க இங்க இருக்கலாம், இல்லைன்னா நீங்க கிளம்ப வேண்டியதான். அவர் சொல்றாரு, என்னாலலாம் கத்துக்க முடியாது. இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வேலைக்கு வர்றதுக்கு 16 வருஷத்துக்கு வேலை வர்றதுக்கு முன்னாடி நிறைய வந்து சீமான் வீட்டுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் வந்து குக்காவும் பர்சனல் அசிஸ்டண்டாகவும் இருந்திருக்கார். அங்கெல்லாம் இருந்தபோது கூட எவ்வளோ பேருக்கு இவருக்கு வந்து எழுத படிக்க சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் இவருக்கு வரலை. இதெல்லாம் நமக்கு வராத விஷயம், நான் மேத்ஸை விட்ட மாதிரி அவர் விட்டுறாரு, நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு. இப்போ வந்து சொல்றீங்களே இனிமே என்னால் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற, நான் வந்து பேசாம இந்த வேலையை விட்டு நின்றுடுறேன். சரி அப்படின்னா வேற அடுத்த ஆள் இங்க வரதுக்கு முன்னாடி சொல்லுங்க, நான் வேலையை விட்டுறேன்னு இதை விட்டு கிளம்பிடுறாரு. வெளியில போறாரு, ரொம்ப குழப்பத்தோட போயிட்டு இருக்காரு அந்த ரோட்ல. என்னடா பண்றதுன்னு. நார்மலா வீட்டுக்கு போய் டீ குடிக்க போவாரு, வீட்டுல ஒய்ஃப் டீயோட காத்துட்டு இருக்கா, ஆனா அங்க போல, இவர் மனசு அப்படி இருக்கு. அப்படியே இந்த ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னே அவருக்கு புரியல. நம்ம இவ்வளவு வருஷம் இதுலயே இருந்தாச்சு, இனிமே வேலை இல்லாமே இருக்க முடியாது, நமக்கு ஓரளவு பணம் இருக்கு, இருந்தாலும் வேலையை பார்க்காம சொச்ச நாளை கழிக்க முடியாது, என்ன பண்றதுன்னு அப்படியே ஒரு கவலையில போயிட்டே இருக்கும்போது, அவர் அவ்வளோவா தண்ணி அடிக்கிறது இல்லை, அவ்வளோவா ஸ்மோக்லாம் பண்ணுறது இல்லை, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தம்மு, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பியரு, அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடியவர் பலரை போல. அப்போ அன்னைக்கு வந்து அவருக்கு தம் அடிக்கணும்னு தோன்றது, ஏன்னா அவருக்கு அது டென்ஷனாக இருக்கிறதுனால. பார்த்தா அந்த ரோட்ல வந்து ஒரு கடையில கூட சிகரெட்டை காணும். அந்த நேரத்தில் சாயங்காலம் இருட்டு வர நேரத்தில் எந்த கடையும் இல்லை, கடையே இல்லை, சிகரெட் கடையே. அப்போ அவர் சொல்லு, என்னடா நம்மள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, சிகரெட்டு தேடிட்டு அலைஞ்சு இந்த தெருவில் போறவன், ஒரு சிகரெட் கடை இல்லையே. அப்போ அவருக்கு தோன்றது, நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது, நம்ம ஏன் சிகரெட் கடை ஒண்ணு இங்க ஆரம்பிச்சா என்ன இந்த இல்லாத தெருலன்னு. அப்ப வீட்டுக்கு போறாரு, ஒய்ஃப்ட சொல்றாரு, இது மாதிரி நான் இது மாதிரி ஆரம்பிக்க போறேன்னு. அவளுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அப்புறம் அடுத்த நாளே ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு, வாடகைக்கு பிடிச்சிடுறாரு, கடையை ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கடை சக்சஸ்ஃபுல்லா ஓடுது. அப்புறம் கொஞ்ச நாள்லயே 2வது கடை இன்னொரு தெருல, அடுத்த இந்த மாதிரி கடையே இல்லாத தெருவை பிடிச்சு வச்சு ஒரு மேனேஜரை வச்சு கடை ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி 10 வருஷத்துல 10 கடை, பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. பேங்க்குக்கு போறாரு. ஒவ்வொரு வாரமும் மண்டே கலெக்ஷன்லாம் எடுத்துட்டு மூட்டையாட்ட கட்டிக்கிட்டு 10 கடையில இருந்தும் பணத்தெல்லாம் கொண்டு போய் மேனேஜர் கொடுப்பாராம் அவரோட அக்கௌண்ட்ல போடுறதுக்கு. இப்போ மேனேஜர்ட்டு அந்த மூட்டை எடுத்துன்னு போறாரு. மேனேஜர் கேட்கிறார், நீங்க எவ்வளவு வருஷமா கொடுத்து எவ்வளவு பணம் உங்க அக்கௌண்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரிய குத்து மதிப்பா தெரியும், எக்ஸாக்டா தெரியாது. 30,000 பவுண்ட்ஸ் இருக்கு உங்களோட அக்கௌண்ட்ல. இந்த பணத்துக்கு வந்து இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப குறைச்சல், நீங்க வந்து ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா நிறைய பணம் பண்ணலாம். ஓ அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படிங்கிறார். அப்போ பேங்க் மேனேஜர் சொல்றாரு, நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறோம், அதுல நீங்க ஒரு கையெழுத்து போட்டுருங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்.
கையெழுத்து போட்டுடலாம், ஆனா நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறேன். இல்ல நீங்க சும்மா படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போய்டுறது அப்படிங்கிற. படிக்கிறதுக்கு தெரியாததுனால தானே நான் இந்த பிசினஸே வந்தேன். எனக்கு அது ஒன்று தானே தெரியாது, கையெழுத்து போட்டுக்கிறதுக்கு மாத்திரம் நான் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது கத்துட்டேன் அப்படிங்கிறார். எழுத படிக்க தெரியாதா? அப்படி இல்லாமையே இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆயிட்டீங்களா நீங்க? நீங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருப்பீங்க அப்படிங்க. என்ன ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சர்ச்சில் நான் தொடர்ந்து வேர்ஜரா இருந்திருப்பேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதோட கதை முடிஞ்சிருது. நன்றி சார். கொஞ்சம் 5 நிமிடமே ஆயிடுச்சு. பரவாயில்ல. கதையில ரொம்ப இன்னொரு சொன்னீங்க. அடுத்ததாக நண்பர் சுரேஷ் ராஜகோபால் அவர். அட்மிட் பண்ணுங்க. வணக்கம். இது 1975 படிச்ச சுஜாதாவோட ஒரு கதை. கதையோட பேர் என்னன்னு தெரியல. ஆனா அந்த கதையை படிச்சு முடிச்ச பிறகு என்னால அந்த அவரோட முடிவை என்னால ஏத்துக்க முடியலங்கிறதுனால என்னால நெஞ்சை விட்டு அகலாத இருந்தது அந்த கதை. இப்ப அந்த கதையை பத்தி போறோம். ஒரு போலீஸ் ஆபீசர் தான் அந்த கதாநாயகன். அவரோட அந்த ஏரியால ஒரு கொலை நடக்கும். அந்த கொலை நடக்கிறதுக்கு இவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தன்னுடைய போலீஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் அழைச்சி கொண்டு போய் அங்கெல்லாம் தேடுறதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணுவாங்க. இவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கட்டத்துல இவரால் முடியல, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரே ஒரு தொலைபேசி எண் மட்டும்தான் கிடைக்கிறது. அந்த தொலைபேசி எண்ணை உபயோகப்படுத்தி பார்த்தாக்க அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வருத்தமா இருக்கும்போது இவருக்கு அந்த ஓய்வு பெறும் நாள் வந்துடுது. அந்த ஓய்வு பெறும் நாள் வந்த உடனே இந்த மனசுல ஒரு தேக்கத்தோடையே இந்த ஓய்வை பெற்று வந்த பிறகு இவரால் தாங்க முடியல. ஓய்வு பெற்றாலும் இதை கண்டுபிடிக்கணும் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவர் அதுக்கு பிறகு எடுத்து இறங்கி அதுக்கு வேலையை பார்த்தாருனாக்க அவங்க டிபார்ட்மெண்ட்ல அதுக்கு எந்த விதமான ஒரு கைத்தட்டலோ அல்லது ஒரு போற்றுதலோ இருக்காதுங்கிறது நிச்சயம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனாலும் இவர் விடாம என்ன செய்யறாரு, இந்த நம்பரை, அந்த தொலைபேசி நம்பர், அந்த காலகட்டத்தில் 1975 அந்த நம்பர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த இதை வச்சுட்டு மும்பை நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்கறாரு. அங்க அந்த நம்பருக்கு எந்தவித பிரயோஜனம், சரியான பதில் கிடைக்கல. அப்புறம் வேற இடங்கள்ல முயற்சி பண்றாரு, அதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போறாரு. தலைநகர் டெல்லிக்கு போன உடனே அங்க அந்த முயற்சி பண்ணும்போது அவர் அங்க அந்த தொலைபேசி எடுத்தவர் இவரை கூப்பிடுறாரு, வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அங்க வீட்டுக்கு இவர் யாரு என்னங்கிறது அவருக்கு தெரியாது. யாரோ ஒரு விருந்தாளி தான் தன்னை பத்தி கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரை கூப்பிடுறாரு. அவர் வீட்டுக்கு போன உடனே அங்க அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் இது பண்ணும்போது, கோர்வையா பார்க்கும்போது அவர் தான் கொலைகாரன்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு அவங்க வீட்டிலேயே விருந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் கை கழுவிட்டு வெளியில வரும்போது இந்த கேஸ், இந்த கொலை வழக்குல இருந்து தான் கை கழுவிட்டு வெளில வர மாதிரி அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. ஆனா என்னால ஏத்துக்க முடியாத காரணம் என்னன்னு கேட்டாக்க, இந்த கொலை வழக்கை ஏன் இவர் அடுத்த அவருக்கு கீழே புதுசா வந்திருக்கக்கூடிய அதிகாரிக்கு அதை ஏன் சொல்லல, சொல்லியிருந்தாக்க அவங்க கண்டுபிடிச்சு அதை அவர் மேல சரியான தக்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஆனா என்னால அவர் சுஜாதா அந்த இடத்துலயே அப்ரப்டா முடிச்சிருக்காரு அந்த இடத்துல. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சுரேஷ். அடுத்ததாக ராயர் செல்லப்பாவது. அனைவருக்கும் வணக்கம். இது நான் கல்கியில குறைஞ்சது ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு படித்த ஒரு கதை. ஒரு ஆபீஸ், நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன பேங்கா இல்லை என்ன ஆபீஸ்ன்னு தெரியல. அது வெளியே இன்னொரு கிளையில இருந்து மாற்றலாகி ஒருத்தர் வர்றார். அவர் என்னக்கா திடீர்னு ஆபீஸ்ல இருந்து கொஞ்ச நேரம் காணாம போயிடுவார். நல்ல ஒர்க்கர், அதனால அவர் யாரும் ஒன்றும் சொல்றது இல்லை. பட் எதுக்கு இந்த மாதிரி காணாம போயிடுறாரு, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்துடுறாரு போயிட்டு அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸாவே இருந்துட்டு. அப்புறம் அவருடைய பழைய பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்க பிரான்ச்சில் இப்படிதான் இருந்தாரா சார்?
இல்லைங்க, அவருக்கு மனைவி இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகுதான் இப்படி ஆயிட்டாருங்க. பட் நல்ல ஒர்க்கர், அதனால ஒன்றும் நம்ம என்ன பண்றது, ஒன்றும் குறை சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க அங்க. உடனே இந்த ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு இவரை பத்தி ஒரு பிம்பம் ஒண்ணு ஒரு மாதிரி ஏற்படுறது. இந்த மேனேஜர் பாக்குறாரு, அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரு இந்த ஆளுக்கு, இவர் அதை செஞ்சுட்டு போகணும், ஆனா இன்னும் முடிக்கவே இல்லை. பாதியிலேயே வச்சுட்டு அவசர அவசரமா சைக்கிள் எடுத்துன்னு கிளம்பிடுறாரு வீட்டுக்கு. உடனே இந்த மேனேஜர் தானும் பின்னாடி ஸ்கூட்டர் எடுத்துட்டு அவருக்கு தெரியாம அங்க போய் பாக்குறாரு. அது ஒரு வீடு, மாடியில அவர் கொடுத்துன்னு இருக்காரு போட்டிருக்கு. சைக்கிள் கீழே எடுத்துன்னு மாடிக்கு போறாரு. சாவியை போட்டு பூட்டை திறக்கிறாரு. திறந்துட்டு உள்ள போன உடனே கதவு அப்படியே பாதி திறந்திருக்கு. ஒரு ஜன்னல் கிட்ட நின்று மேனேஜர் பாக்குறாரு, என்னடான்னு. உள்ள பார்த்தா ஒரு பையன் படுத்துன்னு இருக்கான், ஒரு 12 வயசு பையன் படுத்துன்னு இருக்கான். அவனுக்கு காலு கை ஏதோ சம்திங் முடமா என்னன்னு தெரியல. அவனுக்கு போய் தட்டுல அவசர அவசரமா சாப்பாடு போட்டு அங்க கொண்டு அவன் வாயில ஊட்டிட்டு, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன்டா கண்ணா, பாத்துக்கோ, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணியும் குடிச்சிட்டு பிறகு கதவு சாத்தின்னு இப்படி வெளியில வர்றார். வெளியில வரும்போது மேனேஜரை பாக்குறாரு டக்குன்னு. இவ்வளவுதான் கதை. இந்த கதை அப்படியே மறக்கவே முடியல. அந்த ஆசிரியர் நம்ம பீஷ்மன்னு நினைக்கிறேன். பட் பீஷ்மன்ட்டு கேட்டேன், நீங்க எழுதின கதையா சார்னு. இல்ல, நான் எழுதவே இல்லையப்பா அப்படி ஒரு கதையே அப்படின்னாரு. நான் இந்திரா நகரில் இருக்கும்போது கேட்டிருக்கேன். ஸோ அது ஆசிரியர் யாருன்னு எனக்கு தெரியல. பட் நல்ல கதை மனசுல படிஞ்சிருக்கு. வணக்கம். நன்றி ராய் செல்லப்பா அவர்களே. இப்போ பானுமதி வெங்கடேஸ்வரன் கதை சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இப்போ அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மறக்க முடியாத கதைன்னா நிறைய இருக்கு. அதாவது சிவசங்கரியோட தெப்பக்குளம், இந்துமதியோடது, சுஜாதாவோடது, ஜெயகாந்தனோடது, கூப்பாராவோடது, புதுமை பித்தனோடதுன்னு நிறைய சொல்லலாம். ஆனா எனக்கு இப்ப டக்குனு இப்ப ஞாபகம் வந்தது வந்து லாச்சாராவோட தரிசனம்ங்கிற கதை. இது வந்து நான் ரொம்ப சின்னவளா இருக்கும் போது படிச்சேன். ஒரு 10-11 வயசு இருக்கும் எனக்கு அப்போ. அதனால அந்த கதை எனக்கு அப்ப புரியல. ஆனந்த விடன்ல வந்தது அந்த கதை எனக்கு அப்ப புரியல என்ன. ஆனா அந்த நட வந்து ரொம்ப அது ஆச்சரியமா இருந்தது. ஓ, இப்படி ஒரு கதை எழுத முடியுமான்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு புரியல. அப்புறம் அந்த கதையை திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு படித்த போதுதான் எனக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுது. அதாவது அந்த கதை எப்படி ஆரம்பிக்குன்னா, 13 வயதிலேயே எனக்கு அவள் மீது காதல், நான் குமரன் அவள் குமரி அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது கன்னியாகுமரி மேல காதல் அப்படிங்கிற மாதிரி எழுதுவார். ஒருத்தருக்கு இருக்கு, அவர் வந்து கன்னியாகுமரி பார்க்க போறார். அப்ப அந்த அபிஷேக சுந்தரியாய் அவளுடைய சகிக்க முடியாத சௌந்தரியம்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பார். ஜென்றா நம்ம அம்பாளோட அழகை வர்ணிக்கும் போது என்னெல்லாமோ சொல்லுவான். இவர் வந்து சகிக்க முடியாத சௌந்தரியம் அப்படின்னு எழுதியிருப்பார். அது அவர் ஆச்சாரோட ரைட்டிங் சொல்லணுமா? அந்த கதை எப்படி எழுதியிருப்பாருன்னா, அவர் போய் கன்னியாகுமரி போய் பாக்குறது, அவரோட சின்ன வயசுல ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்ல உருளைக்கிழங்கு கறியெல்லாம் எடுத்துன்னு போனது. அப்புறம் இப்ப இருக்கிறது, அவருக்கு எழுத்த வீட்டுல ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கா. ஏன் கல்யாணம் ஆகாம இருக்கான்னா, வரதட்சணை கொடுமையால அவளுக்கு கல்யாணம் ஆகல. அவ வந்து வீணை வாசிக்கிறா. அவ வீணை வாசிக்கும் போது அவர் அதை எழுதியிருப்பார். அதாவது வீணையில் அவள் ராகங்கள் கூவுகின்றன, குழைகின்றன, குமைகின்றன, குலைகின்றன அப்படின்னு எழுதியிருப்பார். இது வந்து வெறும் வார்த்தை ஜாலம் மட்டும் இல்ல, அதுல நம்ம அந்த கதையோட படிக்கும் போதும் அது எவ்வளவு டீப்பா இருக்குங்கிறது நம்ம அதை அனுபவிக்க முடியும். அதுல அந்த கதையில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது கன்னியாகுமரி வந்து சிவனை அடையணும்னு அவ இங்க தவம் பண்றா. அதே மாதிரி சிவனும் அங்க கைலாசத்துல அவனும் இமயமலையில அவனும் தவம் பண்ணிட்டு இருக்கான் இவளை அடையணும்னு. 2 பேரும் சேரவே இல்லை. 2 பேரும் தவம் பண்ணிட்டே இருக்கா. அவன் 2 பேரும் எப்படி சேர்றதுன்னா, அதாவது வரதட்சணை ஒரு கொடுமையினால ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும்போது அவளுக்காக பிறந்த ஒரு பையனும் கல்யாணம் ஆகாம தானே இருப்பான் அப்படிங்கறதுதான் அவர் வந்து அதை ஒரு பூடகமா சொல்லியிருப்பார். அது வந்து ரொம்ப நல்ல கதை. அதை நீங்க எல்லாம் படிச்சு அதை அனுபவிங்க. நான் அதை ஜஸ்ட் ஒரு கோடி மட்டும் காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் மேடம். நீங்க யாராவது விட்டு போயிட்டான்னு தெரியல. வேற நண்பர்கள் யாராவது கதை சொல்ல இருந்தாங்கன்னா அவங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேரை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். இப்ப அழகிய சிங்கர் அவர்கள் கதையை சொல்லலாம். அதாவது இப்ப அத்தனை பேர் கதைகள் சொன்னாங்க. இப்ப கதை இல்லாத கதை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நானா சுப்பிரமணியன் ஒருத்தர் வந்து நாவல்கள் எழுதினார், கவிதைகள் எழுதினார், கட்டுரைகள் எழுதினார், புத்தக விமர்சனம் பண்ணியிருந்தார். அவர் 60க்கு மேல கதைகள் எழுதினார், சிறுகதைகள். அதுல ஒரு கதை வந்து அலமேலு. இந்த கதை பேரே அலமேலுங்கிற பேர் தான்.
அதுல என்ன பிரச்சனைனாக்கா அந்த அலமேலுக்கு அவருடைய பேரு பிடிக்கல. அவங்க பேர் ஏன் வச்சாங்கன்னு சொல்லி எல்லாரும் திட்டின்னு இருக்காங்க. அவன் அப்பாவை திட்டுறா, அம்மாவை திட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த பேரு அலமேலுங்கிற பேரே பிடிக்கல. அப்ப என்ன காரணம்னா ஸ்கூல்ல வந்து இவ்வளவு மாதிரி 2-3 அலமேலுகள் இருக்காங்க. அந்த 2-3 அலமேலுல இவளை வந்து எல்லாம் வந்து கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் பேரை வச்சுட்டு கேலி பண்ணுவாங்க. அவங்க அப்பாட்ட சொல்லுவார், இது மாதிரி இந்த பேரை இது மாதிரி வச்சுட்டீங்களா, ஏன் வச்சீங்க நீங்க அப்படியே அவ அப்பா அவர்கிட்ட கோபமா கேட்பாங்க. அப்ப அவ அப்பா சொல்லுவார், இது வந்து உங்க பாட்டியோட பேரு, நீ பெருமையா நினைச்சுக்கணும், உங்க பாட்டி பேரை தான் நான் அலமேல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. உடனே இவர் ஸ்கூல்ல போய் அவங்க நண்பர்கள்ட்ட தான் சொல்லுவார், அந்த மாதிரி என் பாட்டி பேரு தான் அவர் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க பாட்டி பேர் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி பாட்டியும் சேர்த்து அப்படி அந்த மாதிரி கிண்டல் பண்ணும்போது இவ கடைசி வரைக்கும் வந்து இந்த கதை வந்து எப்படின்னா இந்த அலைமேலும் இந்த பேரை வச்சுன்னு ஒரு 7 பக்கம் எழுதிக்க கதையில ஒண்ணுமே இல்லை. அப்புறம் கடைசியில அவ அப்பா என்ன சொல்ல, உனக்கு அவ வந்து காலேஜுக்கெல்லாம் வந்துடுவா, எல்லாம் வந்துடுவ பிறகு அவ அப்பா சொல்லுவா, உன் பேர் வந்து உன்னை மாத்திக்கினா ஒண்ணு நீ வந்து கல்யாணம் பண்ணினா போதும், கல்யாணம் பண்ணினா உன் பேரை மாத்திக்கலாம் அப்படின்னு. அவளுக்கு புரியாது எப்படின்னு. அவளுக்கு வந்து ஒரு மாத்திருபூதம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அலையன்ஸ் பாக்குற ஹஸ்பண்ட் அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான் மாத்திருபூதம்ங்கிறவன். அப்ப நீங்க மிஸ்ஸஸ் மாத்திருபூதம் பேர் வச்சிருந்தீங்கன்னா உனக்கு பேரு மாறிடும், உனக்கு அலைமேலும் பேர் இல்லாம இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அவ்வளவுதான் அந்த கதை. இந்த கதையை வந்து அவ்வளவு அற்புதமா எழுதியிருப்பாரு. எல்லாரும் படிக்கணும். இந்த கதை 7 பக்கம் எழுதியிருக்காரு. பக்கம் இந்த ஒரு பக்கத்துக்கு சின்னதா எழுதுற இந்த கதையை வந்து இவ்வளவு பிரமாதமா எழுதியிருக்காரு. காலாசுவை பத்தி நம்ம யாருக்குமே தெரியல. நிறைய சிறுகதை எழுதிங்க, அவர் அந்த கதையெல்லாம் யாருமே படிக்கல. நன்றி. நான் இன்னொரு கதை சொல்லலாமா? சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ வேணுங்க. இப்போ 2வது கதை வரலாம். இப்போ வந்து வேற யாராவது சொல்றதுக்கு இருக்காங்களா? ஏதாவது கதை சொல்றதுக்கு? இப்போ 5 நிமிடத்துக்கு தான் இருக்கு. ஆகவே இந்த சரி பரவாயில்ல, வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நிகழ்வை பற்றி ஒரு சின்ன ஒரு 2 பேர் கருத்து சொல்லலாம். முதல்ல இத நம்ம இது சொல்லலாங்க, நாகேந்திர பாரதி. 2வது கதை தானே சார்? இல்லை சார், இதுவும் மன்னிக்கணும் சார். இப்போ நாகேந்திர பாரதி 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிஞ்சிருக்கு நேரம். சரி, நாகேந்திர பாரதி. நாகேந்திர பாரதி இந்த கதை பற்றி, இந்த நிகழ்வை பற்றி ஒரு 2 வார்த்தை. நிகழ்வு நல்ல அருமையான நிகழ்வு சார். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம பெரும்பாலான கதைகள்லாம் என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப கேட்காத படிக்காத கதைகள் தான். ஸோ இந்த மாதிரிலாம் கதைகள் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு நல்ல அனுபவம். இது மாதிரி மனதை விட்டாகலாதுங்கிற அந்த ஒரு கண்டிஷன் போட்டிங்க இல்லையா, அது வந்து அந்த எஃபெக்டிவா இருக்குங்கிறது தெரிய வருது. ஒருத்தரையும் எவ்வளவோ பழைய காலங்களில் படித்த கதையெல்லாம் இப்போ நினைவுபடுத்தி சொன்னது வந்து ஒரு நல்ல அனுபவம். இது மாதிரி அடிக்கடி நடத்துங்க. ஸோ தட் பழைய கதைகளை எல்லாம் பற்றி நம்மளும் போய் இப்போ எனக்கு பழைய கதைன்னா இந்திரா பார்த்தசாரதி சாரோட அந்த கதையை நீங்கள் இப்போ புதுசாக குவியத்தில் போட்டதெல்லாம் படித்து சொல்லணுங்கிற நினைப்பு வந்துச்சு. நல்ல ஒரு முயற்சி சார், தொடருங்கள். மிக்க நன்றி. அடுத்ததான் சார் டாக்டர் வாலேஸ் சார், நீங்க சொல்லுங்க. இதுல நிறைய ஒரு மிக்சட் பேக். இது சில கதையெல்லாம் பளிச்சுன எனக்கு ரொம்ப அதுக்கு வந்து இது மெரிட்டோரியஸ்லாம் அதை பத்தி இல்லை. பளிச்சின மனசுல பதிஞ்சு வந்து வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு ராஜாமணி சொன்ன கதை பளிச்சின மனசுல ஏறிடுது. அதனுடைய சக்சஸ் வந்து ராஜாமணி, இன்னைக்கு உலவின் இருக்கிற ராஜாமணி அந்த குழந்தையில அந்த அந்த நல்ல கதைகளை படிக்கணுங்கிறதுக்கு ஒரு எஃபெக்டிவா இருந்தது. அது மாதிரி மீனாட்சி பாலகணேஷ் சொன்ன அந்த கதை வந்து எனக்கு அப்படியே அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே இல்லை, நான் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு 2 பாவாடையோட ஊரை சுத்துற மாதிரி ஒரு சிலதெல்லாம் நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருந்தது. அது மாதிரி வந்து ஒரு ஐடியாஸ், ஒரு கதையை கேட்கும்போது எப்படிப்பட்ட கதையா இருக்கணும் அப்படிங்கிறது. 2வது இன்னைக்கு தான் மதுவந்தி வந்து திடீர்னு காதால பேசிட்டு இருந்தார் கிருபா, என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இது வெரி சக்சஸ்ஃபுல். இது வந்து இந்த சக்சஸ் இஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் கதை. புது அழகிய சிங்கர் இதுல வர கதை. அவர் வந்து அவருடைய கானாசுவை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லிதான் நான் கானாசுவை படிக்க ஆரம்பிச்சேன். கதை இல்லாத கதையோட ஆரம்பிச்சு கதை இல்லாத கதையில முடிஞ்சது. எல்லாரும் ரொம்ப அருமையா கதையை சொன்னாங்க. அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்
இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கதைகள் கேட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய விரிவாக கேட்டிருக்கலாம். பட் அது இன்னொரு நான் ரசிச்சது என்னன்னா, இவங்க யார் அந்த பேர் மறந்து போச்சு, லாசாரா கதை. அடேங்கப்பா, ஒரே சகிக்க முடியாத சௌந்தர்யம். பானுமதி. பானுமதி, சகிக்க முடியாத சௌந்தர்யம். போறோம் அவளா. இன்னும் கேட்டா அடுத்த இந்த கிருபா கிட்ட சொல்லணும், அவ படிச்ச கதையில மறக்க முடியாத வரிகளை சொல்லுங்க. போறோம் 3 நிமிஷம் வேணாம். மறக்க முடியாத வரிகள் இருந்தா அதுக்கு லாசாரா, எல்லாரும் லாசாராவே சொல்லிடலாம். அப்பதான் தெர் இஸ் ஆல்வேஸ் ஸ்பார்க் எவ்ரி திங். ரொம்ப வித்தியாசமா இருந்து பாஸ்கருடைய கதை எனக்கு கொஞ்சம் ரொம்ப சிரிப்பே வந்தது. ஒரு நல்ல இதுக்குள்ள ஷேவ் பண்ணி ஆனா சில பேரை பார்த்தா அப்படிதான் இருக்கு. பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னா லுக் லைக் வெல் ஷேவ்டு ஏப் மாதிரி தான் நிற்கிறாங்க. வேடிக்கையான கதை அது. ஜெயமோகன் நினைக்கிறேன். அதை பூரா படிச்சு பார்க்கணும் இப்போ நேரம் கிடைக்கிறதோ. ஐயோ, எவ்ரி திங் இஸ் லெட் டு சம்திங். எல்லாத்தையும் ஞாபகம் இல்லை, பட் எவ்ரிபடி இட்ஸ் another சக்சஸ்ஃபுல் திங். இதுல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. குவிகம் நண்பர்கள் சார் மியூட் ஆயிடுச்சு சார், மியூட் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு கேப் ஃபில்லிங் மாதிரி ஒரு நேரம் கிடைச்சாலும் அதை இட்டு நிரப்பக்கூடிய அற்புதமான இலக்கிய படைப்பாளிகள். திருப்பி இன்னொரு ரவுண்டு போகலாம் சார்னு சொல்ற செலப்பா மாதிரி புக் பேக் கையில வச்சிருக்க நண்பர்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய இது பண்ணியிருந்தார். இவர் கிருபா இன்னொரு கதை சொன்னாமா, இல்ல முதல்ல கதையோட ஓவரா கிருபா? அது கிருபா இன்னொரு நான் ஒரு கதை சொல்லலாம்னா சொல்லலாம். ப்ளீஸ். ஒரே ஒரு சிறு கதையோட முடிச்சுக்கலாம். இன்னொரு கணக்கு என்கிற கதை விவேக் எழுதியிருக்காரு. இதுவும் கணையாயில வந்தது. படித்து ஒரு 40-45 வருஷம் ஆச்சு. ஒரு பெரிய கோஷ்டி அழைச்சிக்கிட்டு ஒருத்தர் வரதர் கோயிலை பார்க்கறதுக்கு போறார். வரதர் கோயில் பார்க்கும்போது எல்லாரையும் அழைச்சிட்டு போய் எல்லாத்துக்கும் பொதி வாங்கிட்டு கணக்கு, அதுக்கு கணக்குன்னு கணக்கு எழுதிட்டே இருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் டிரைவருக்கு சாப்பிட கொடுத்ததுக்கு 7 ரூபா, 1 ரூபா 2 1 ரூபா 20 பைசா எல்லாம் எழுதிட்டே வராரு. போயிட்டே இருக்காரு. எல்லாரும் எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அப்ப அந்த பக்கம் அந்த கோபுரம் ஒண்ணு இருக்கும், மொட்டை கோபுரம் ஒண்ணு இருக்கும். அந்த கோபுரத்தை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. அவருக்கு சொல்லுவாரு, இந்த கோபுரத்தை கட்டிட்டு இருக்கும்போது ராஜா கணக்கு பார்த்தான். அதனால நீ கணக்கு பார்த்துட்டு இந்த கோபுரத்தை அப்படியே விட்டுடுன்னு சொன்னாரு. அதனால அந்த கோபுரம் அப்படியே மொட்டையா இருக்கு அப்படின்னு கணக்கு நடுவில் ஒரு வரும். இவர் எல்லா குழந்தைகளையும் விரட்டி விரட்டி அது இது பண்ணிட்டே இருக்கும்போது இவர் உட்காந்து கணக்கு பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு 25 பைசா உதைக்குது. நாலனா அந்த காலத்துல 4 போதும். அப்போ யோசிச்சு பார்க்குறேன். சரி வரலன்னு வரதர் கோயில் உண்டியலில் போட்டது அப்படியே அந்த 20 பைசா கணக்கு எழுதி முடிச்சுருவார். இது ஒரு ஒரு ஹாஸ்யமுள்ள ஒரு கதை. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இது ரொம்ப இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல நீங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒரு கதையை பகிர்ந்துருச்சுல மிக மிகவே சந்தோஷம். ஆகவே சரி, இப்போ அடுத்ததாக வழக்கமாக இந்த நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு முன்னாடி அடுத்த வாரம் என்ன நிகழ்வு என்பதை சொல்ல வேண்டும். அடுத்த வார நிகழ்வு இந்த பாட்டிற்கு இந்த காலாண்டிற்கு கடைசி நிகழ்வு. இந்த காலாண்டில் இன்னும் நேர்காணல் நடைபெறவில்லை. இதுவரை தொடர் நேர்காணலாக நடந்து கொண்டிருந்த நேர்காணலில் கடைசியாக அழகிய சிங்கர் அவர்கள் பேட்டி அளித்தார். இப்பொழுது அழகிய சிங்கர் திரு இந்திரநீலன் சுரேஷ் அவர்களை பேட்டி எடுக்க போகிறார். இந்த தொடர் நிகழ்வாக தான் போயிட்டு இருந்தது. ஆனா என்ன ஒரு காரணத்தினாலே என்ன பண்ணா, திடீர் இந்திரநீலன் சுரேஷ் இஸ் வெயிட்டிங், ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த செயினை இந்த வாரத்தோட முடிச்சுட்டு புதுசா வேற மாதிரி பண்ணலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்பொழுது அடுத்த வார நிகழ்வு நேர்காணல் காண்பவர் அழகிய சிங்கர், காணப்படுவோர் இந்திரநீலன் சுரேஷ். இது ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு. இதை தவிர கடைசி சனிக்கிழமை வந்துவிட்டது. ஆகவே நேரடி நிகழ்வு ஒன்றும் நடத்த இருக்கிறோம். நேரடி வரப்போது அந்த அம்புஜம் மாநில வழக்கமாக நடக்கிற நிகழ்வுல இதுவும் கிட்டத்தட்ட இது அன்பிளான்டா கொஞ்சம் பிளான் பண்ணி பண்றோம். நாங்க போட போறது என்ன பண்ண போறோம்னா, நாமே நடித்து நானே எழுதி நானே நடித்து நாடகத்தில் நல்ல திருப்பம்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாமே நாடகங்கள் நடிக்க போகிறோம். எல்லாமே குறு நாடகங்கள். சுமார் ஒரு இதே மாதிரி தான் 5 நிமிடம் 6 நிமிடம் இருக்குள்ள போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாடகங்கள் இருக்கலாம். இதை அந்தந்த அந்த குறு நாடகங்களாக அங்கே நடத்துறதாக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனுடைய நண்பர்கள் எல்லாரும் சிலர் இது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. நடிப்பதற்கு இதுவரை 12 பேர் தயாராக இருக்கிறார்கள். ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு 5-6 பேர் இருக்காங்க. இன்னும் 5-6 பேர் எழுதி கொடுத்தாங்க. 3 பேர் எழுதி கொடுத்தாங்க, 2 பேர் வந்துடும். ஆகவே இந்த நிகழ்வு வேற மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற நேரத்தில் சந்திப்போம், சனிக்கிழமையை சந்திப்போம் என்று சொல்லி உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.